யார் வாளை வேகமாக சுழற்றுகிறார்கள் என்கிற எந்த விஷயத்தையுமே நான் அறிய மாட்டேன். எனவே என் கையில் நீங்கள் இஸ்லாமிய படையினுடைய அந்த கொடியை என் கையிலே கொடுங்கள். எனக்கு முன்னும் பின்னும் எதுவும் தெரியாது, அதனால் அந்த கொடியை நான் வலுவாக பிடித்துக் கொள்வேன். எனக்கு என் நிலை வந்தாலும் சரி, என்னுடைய உயிரை என்னுடைய உடமையை விட இந்த கொடியை பாதுகாப்பதில் நான் என்ன செய்வேன், மிக முக்கியத்துவத்தோடு நான் செயல்படுவேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காதிசியா என்கிற யுத்தத்திற்கு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் அனுமதியை பெறுகிறார்கள். அவர்கள் சொன்னது போலவே பாரசீகம் என்பது மிக பிரம்மாண்டமான வல்லரசு நாடு. இஸ்லாம் என்கிற அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வழிப்போக்கர்களாக ஒரு பெரிய ஒரு திட்டமிடுதலோ முன் தயாரிப்போ எதுவுமே இல்லாமல் இந்த காதிசியா என்கிற யுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். இறுதியில் இஸ்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுகிறது. அதற்கு அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் இந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா முதல் சஃபில் நின்றுக்கிட்டு அந்த கையில் ஏந்த அந்த கொடியை கிட்டத்தட்ட 80க்கும் 90க்கும் மேற்பட்ட வெட்டுகள் வாங்கியும் கூட தன் கையில் இருந்த அந்த கொடியை அவர்கள் விடவே இல்லை. இறுதியில் அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க என்று சொன்னாலும் கூட இந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களது தூய்மையான உள்ளம், பரிசுத்தமான எண்ணம் ஒரு காரணமாக அமையப்பெற்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமது உள்ளத்தையும் நாம் பரிசுத்தமானதாக, நம் உள்ளத்தையும் நாம் தூய்மையானதாக நாம் மாற்றிக்கொண்டால் நாம் சக மனிதர்களிடத்திலும் சமூகத்திடத்திலும் அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலும் நாம் உயர்ந்த நற்பெயரை, நல்ல இடத்தை நாம் பெறலாம். அத்தகைய நல் நிலையில் உள்ளவர்களாக, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இடம்பெற செய்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.